அன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிக ஓட்டு வாங்கினது நான் தான். ப்ளஸ் இந்த தேமுதிக கட்சியை திருநெல்வேலி மாவட்டத்தில் ஸ்ப்ரெட் பண்ணது நானும் ஒரு காரணம். இப்போ 26 நான் சீட்டு கேட்டேன், இப்போ எனக்கு சீட்டு கொடுக்கல. தாவைக்கால இணையத்துக்கான காரணம் என்ன சார்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் மன்றத்திலிருந்தே தலைவரோட இருந்தேன். ஒரு 10 வருஷம் மேலே இருந்தேன். 95 கட்சி ஆரம்பித்த உடனே பொறுப்பு கொடுத்தாரு. கலை இலக்கிய அணியில் துணைச் செயலாளர் மாநில அளவில். அதன் பிறகு இளைஞர் அணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்போக் பர்சன் கொடுத்தாங்க. 3 தடவை தேர்தலில் நின்னேன் நான். 2006 கட்சி ஆரம்பிக்கும் பொழுது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் சேரன் மகாதேவி தொகுதியில் நின்று ஒரு 10,862 ஓட்டு வாங்கினேன். அன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிக ஓட்டு வாங்கினது நான் தான். ப்ளஸ் இந்த தேமுதிக கட்சியை திருநெல்வேலி மாவட்டத்தில் ஸ்ப்ரெட் பண்ணது நானும் ஒரு காரணம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, 8 அடியில் இருக்கிற ஒருத்தரையும் ஒரு 2 அடியில் இருக்கிற ஒருத்தரையும் கூட்டு போய் கேம்பெயின் பண்ணேன். ஸோ 2006 சீட்டு கொடுத்தாங்க. 11 அதிமுக கூட்டணியில் எனக்கு சீட்டு கொடுக்கல. 16 திரும்ப கொடுத்தாங்க. அதாவது இந்த மக்கள் நல கூட்டணியில் ஆலங்குளம் தொகுதி சேரன்மகா தொகுதியை எடுத்துட்டாங்க. அது பாதி ஆலங்குளம் பாதி அம்பாசமுத்திரமா ஆக்கிட்டாங்க. அப்புறம் நான் ஆலங்குளம் தொகுதியில் நின்னேன். அப்புறம் 21 அமமுகவோட கூட்டணியில் நான் ஆலங்குளத்தில் நின்னேன். இப்போ 26 நான் சீட்டு கேட்டேன், இப்போ எனக்கு சீட்டு கொடுக்கல. அப்போ நம்ம கூட்டணி வரும்போது எல்லாம் நம்ம சீட்டு கொடுக்கல. அவங்க தனியாக நிற்கும் போது இந்த மாதிரி வேற மாதிரி கூட்டணியில் இருக்கும்போது சீட்டு கொடுத்தாங்க. சரி, அப்புறம் யோசனை பண்ணி பார்த்தேன். கேப்டன் வேற இல்லை. கேப்டன் இருந்திருந்தால் நிச்சயமாக சீட்டு கொடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா நான் வேற ஃபைட் பண்ணுறேன்.